நான் பேசப் போகிறேன். கவிதைகளை பற்றி அல்ல, தவிர நான் இதில் கவிதை எழுதியிருக்கிறபடியாலும் நான் இதை தவிர்க்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன் மைக்கேல் ஒண்டாச்சி, புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர், யாழ்ப்பாணம் வந்திருந்தார். நண்பர் சனாதனன் ஐபிசியில் என்னை அழைத்து கேட்டார், ஒண்டாச்சி கைட்ஸுக்கு போக விரும்புகிறார், நீங்களும் வந்தால் நெல்லாயிருக்கும், ஊர்காவத்துறை அவருக்கு நாங்கள் விளங்கப்படுத்தலாம், வாருங்களா போகும் சொன்ன. பின்னேறம் போறதாக ஏற்பாடு. அன்றைக்கு காலமே நான் புதிதாக கட்டிய வீட்டுக்கு பேலன்ஸ் போர்டு அடித்தது. அந்த பேலன்ஸ் போர்டுக்கு நிறம் அடிப்போம். பெயிண்ட் அடிக்கிற பொடியை அடிச்சேன், இந்த ஓட்டுக்கு பொருத்தமான ஒரு சிவப்பா அடித்து விடுது, இல்லாட்டி கன்ட்ராஸ்டா ஒரு நேர்முரணா வரக்கூடிய ஒரு மின் கலர் அடியது. எல்லாம் நான் செய்வேன் சொன்னேன். எனக்கு ஒரு வேலை இருந்தது, நான் போயிட்டேன். மத்தியானம் வாரன் அவன் எங்கேயோ போய் தேடி பிடிச்சு, முந்தைய நாங்கள் இறைச்சி கடையில் கிடைப்பவே ஒரு சிவப்பு, அந்த சிவப்பா அடிச்சு வச்சிருக்கான். நான் கேட்டு, நீண்டாப்பா உனக்கு இறைச்சி கடை சிவப்பாக விட்டது? இல்ல மாஸ்டர், நீங்க சிவப்பண்டீங்கள், போட்டு நின்றவன் கொஞ்சம் புதிராவா, ஆனா அது இறைச்சி கடை மாதிரியே இன்றைக்கும் இருக்கு. எனக்கு துக்கமா இருந்தது, எவ்வளவு கஷ்டப்பட்டு பேலன்ஸ் போட்டு அடிக்க இவனோட இறைச்சி கடை நிறத்துக்கு மாத்திட்டானே என்று. ஒரு கிணத்த மனதோடு இருக்க சனாதனன் வந்தார், ஒண்டாச்சியும் அவருடைய மனைவியும். நாங்கள் 4 பேரும் கைட்ஸுக்கு போனோம். போக போக என்ன மனதுக்குள்ள அந்த பேலன்ஸ் போட்டு சிவப்பு தான் நிக்குது. இப்படி கெடுத்து போட்டானே என்று போனால் செனா கட்டிச்சு, இதுக்குள்ளாட போவோம் என்று நான் கரம்பனுக்க போவோம். ஏன்னா நாங்கள் ஒண்டாச்சிக்கு காட்ட போற கைட்ஸ் என்னவென்றால், ஒரு காலம் தேவாலயங்களின் பட்டினம், இப்பொழுது கைவிடப்பட்ட வீடுகளின் பட்டினம். இலங்கை தீவிலேயே அதிகம் ஆளற்ற வீடுகளை கொண்ட, இப்பொழுது ஆளற்ற வீடுகளை கொண்ட ஒரு சிறு பட்டினம் என்றபடியால் நான் சொன்னேன், இந்த ஞாபகத்தின்படி நாங்கள் செருக்கல் ரோட்டால போகாமல் வடக்கு ரோட்டால போய் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் ரோட்டால திரும்பவும் திருப்பியாச்சு. தொடக்கத்தில் கொஞ்சம் குடிமனை இருக்கு, சனப்பழக்கம் இருந்துச்சு. போக போக வீதி வெறிச்சோடிக்கொண்டே வந்தது. ஆளரவம் இல்லை. 2 கரையிலும் பாலடைஞ்ச வீடுகள் அற்றமண்டி கிடந்துச்சு. ஒரு காலம் ஆதி கத்தோலிக்கர்களும் அவர்களோடு இணங்க மறுத்து தங்கள் தனித்துவத்தை பேணியபடி இருந்த இந்து நடுத்தர வர்க்கமும் செழிப்பாக வாழ்ந்த ஒரு தெரு. அந்த தெருநீட்டுக்கும் அவர்கள் மின்னக்கட்டு கட்டிய பெரு வீடுகள், அந்த வீடுகள் இணைந்து தூர்ந்து போயிருந்தன. எல்லாம் பத்தமண்டி கிடந்தது. ஒரு காலம் அவர்கள் செழிப்பாக வாழ்ந்த தெரு, பகட்டாக வாழ்ந்த தெரு, இன்றைக்கு ஆளரவம் எட்டு கிடந்தது. பெரிய துக்கம் கவிச்சு. இடையில ஒரு கத்தோலிக்க தேவாலயம் இருந்தது, அதுல ஒரு கொஞ்சம் ஆட்பழக்கம் இருந்தது. அப்ப போக போக அந்த வீடுகளில் இருந்த கதவுகள், ஜன்னல்கள் எல்லாமே பெயர்க்கப்பட்டு விட்டன. அவற்றின் இடத்தில் சீமெந்து கோரைகளாக, சீமெந்து கோதுகளாக அந்த வீடுகள் காணப்பட்டன. அப்பதான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். அந்த வீட்டில் எல்லா பேலன்ஸ் போட்டும் அருந்து தொங்குது, உடைஞ்சு தொங்குது, எல்லாம் புத்தெடுத்து கிடந்தது. நான் கட்டின வீட்டின் பேலன்ஸ் போட்டுக்கு நிறம் மாறிட்டேன் துக்கப்பட்டு கொண்டு போன எனக்கு வாழ்வின் நிலையாமை முகத்தில் அறைந்தது. இந்த வீட்டில் இருக்கிறவனும் மினக்கட்டு கட்டின வீடு, அவனும் இப்படித்தான் பேலன்ஸ் போட்டுக்கு கலர் அடிச்சிருப்பான், அவனும் இப்படித்தான் ஒவ்வொரு கல்லா இந்த வீட்டை கட்டி எழுப்பியிருப்பான். இன்றைக்கு அவன் அந்த வீட்டிலே இல்லை. பெருமளவுக்கு ஆதிக்கத்தோடிக்கிறார்கள். அவர்கள் ஆரம்பத்திலேயே புலம்பெயர்ந்து விட்டார்கள். கொஞ்சம் பேர் செத்து போனார்கள், கொஞ்சம் பேர் அப்படியே எங்கேயே தெரியாமல் போயிட்டார்கள். மற்றபடி அவர்கள் ஆதி புலப்பெயர்வு, முதல் கட்ட புலப்பெயர்வுக்குள் வருகிறார்கள். அப்ப வாழ்வின் நிலையாமை முகத்தில் அறைந்தது. இதுதான் ஈழத்தமிழர்களின் வாழ்க்கை. அந்த கதவுகளும் ஜன்னல்களும் தாமாக இடம்பெயரவில்லை. இடம்பெயர்ந்த நுழைவிடங்கள் இடம்பெயரவில்லை, அவை பெயர்க்கப்பட்டன. அவை இடம்பெயர்க்கப்பட்டன. அவை பெயர்த்து கொண்டு போய் விற்கப்பட்டன. ஒன்று நாங்கள் பெயர்த்து கொண்டு போனோம் இடம்பெயரேக்கு, ஏனென்றால் திரும்பி வந்து இந்த கதவை கட்டுவோம் என்று. இடம்பெயரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் மினக்கட்டு செய்த கதவுகளையும் ஜன்னல்களையும் நாங்கள் கலட்டி கொண்டு போனாங்க. ஏன்னா கள்ளர் கலட்டுவான்ற ஒரு பயம்,
அதுவரை திரும்பி வரைக்கும் வீட்டுக்கு உதவும் என்று கலட்டி கொண்டு போனாங்க. அப்படி கலட்டி கொண்டு முள்ளிவாய்க்கால் வரையும் கொண்டு போனதும் உண்டு. கொண்டே அப்படியே கொடுத்துட்டு வந்தது. இங்கே கலட்டி கொண்டு வந்து ஏதோ ஒரு கடவையில கடக்க முடியாமல் போகும்போது விட்டுட்டு போறோம். அதே பிறகு அவர்கள் கொண்டு போகிறார்கள். பிறகு 95க்கு பின்னுக்கு அவர்களே முகவர்களை அனுப்பி எங்களிடமிருந்து அந்த கதவுகளை வாங்க தொடங்கினார்கள். நாங்கள் வேரை விட்டு பிளாஸ்டிக்கை வாங்கினோம். நோர்வேயின் அனுசரணையோடான சமாதான காலத்தில் யாழ் பல்கலைக்கழகத்தில் இருந்த என்னுடைய நண்பர்கள் அகிலனும் சனாதனனும் என்னிடம் கேட்டார்கள், அரும்பொருட்கள் விற்கப்படுகின்றன, அரும்பொருட்களை கவர்ந்து செல்கிறார்கள். படகு, அதாவது யாழ்ப்பாணம் அடைபட்டிருந்த காலங்களில், சமாதானத்தின் மூலம் ஏனையும் திறக்கப்படாதிருந்த காலத்தில், அதுக்கு முன்னுக்கு கப்பல் வழியாக அரும்பொருட்கள் கடத்தப்பட்டு விட்டன. இப்பொழுது ஏனையின் வழியாக அரும்பொருட்கள் கடத்தப்படுகின்றன. இதை தடுக்க வேண்டும் என்று அது தொடர்பாக துண்டு பிரசுரங்களை வெளியிட்டார்கள். விழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். ஒரு கட்டத்தில் வெண்ணிக்கூடாக அரும்பொருட்கள் கடத்தி செல்லப்படுவது தடுக்கப்பட்டது. ஆனால் 2009க்கு பின்னுக்கு எல்லா அரும்பொருட்களையும் அரிய உயிர்களையும் கொண்டு போய் அந்த சிறுநில துண்டில் கொடுத்தோம். எல்லாவற்றையும் அள்ளிக்கொண்டு போனார்கள். இன்றைக்கும் கொண்டைமேடு காட்டில் எங்களுடைய முதிரை மரங்களையும் பாலை மரங்களையும் வெட்டி கொண்டு போவார்கள். இன்றைக்கும் எங்கள் காட்டின் பெருமதி மிக்க மரங்கள் வெட்டப்படுகின்றன. மன்னாரில் இல்மனீர் அகலப்படுகிறது. எங்களுடைய கனிம வளங்கள் திருடப்படுகின்றன. மயிலிட்டி துறைமுகம் சுரண்டப்படுகிறது. எங்கள் வளங்கள் இப்பொழுதும் திருடப்படுகின்றன. எனவே இந்த வீடுகளில் இருந்து கதவுகளும் ஜன்னல்களும் தாங்களாக இடம்பெயரவில்லை. அவை பெயர்க்கப்பட்டன. மொழி மிகவும் முக்கியம். அவை பெயர்க்கப்பட்டன. நாங்கள் இடம்பெயர தொடங்கிய பொழுது, குறிப்பாக அந்த மாஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், இல்லாட்டி மல்டிபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த பெருமெடுப்பிலான புலப்பெயர்ச்சி எங்க தொடங்குது, இடப்பெயர்வு எங்க தொடங்குதுன்னா காரநகரோட, பிறகு தீவு பகுதி இந்தியால உருவாக்கம், அது பிறகு முழு யாழ்ப்பாணமே போகுது, பிறகு வன்னியில் அடிக்கடி வருது. கடைசியா எல்லாரும் ஊர்வலமாக மரணத் தெருவில் முள்ளிவாய்க்காலை நோக்கி போனோம். இன்றைக்கு இந்த இடப்பெயர்வுகளின் போது ஓரளவுக்கு வளமுள்ள வீடுகள் என்ன செய்யும் என்றால், அந்த கதவுகளையும் ஜன்னல்களையும் கலட்டும். நிலைய கலட்டியலாது. நிலைய கலட்டினா வீடு சிதைஞ்சிடும். ஆனா நிலைய கலட்டின சிங்கன்களும் உண்டு. இனக்கட்டு நாங்கள் சும்மாவா கட்டுறோம் வீடு? கனவை குழைச்சுத்தானே வீட கட்டுறோம். அப்ப அந்த நிலை என்ன மரத்தில் இருக்கணும், கதவு என்ன மரத்தில் இருக்கணும், முதிரையா பாலையா வேம்பா, சாமி அறைக்கு வேம்பில, ஏனி அறைகளுக்கு முதிரையில, தேக்குல கட்டலாமா கட்டக்கூடாதா என்றெல்லாம் யோசிச்சுதானே மரத்தை கொண்டாடும். பிறகு அந்த அந்த பிரேம அந்த நிலைய போடிய நில 4 அங்குலமா 5 அங்குலமா 3 அங்குலமா என்பதை அந்த கதவிட்ட சைஸ் தானே தீர்மானிக்குது. பிறகு கதவுல யார கொண்டு கொத்து வேலை செய்வோம் என்று தேடி பிடிச்சு கொண்டு தானே கொத்துறோம். இப்படி எல்லாம் செய்து போட்டு பிறகு அந்த கதவையும் ஜன்னல்களையும் விட்டுட்டு போவோமா? இல்ல, கிளட்டி கொண்டு போறோம். ஒவ்வொரு இடப்பெயருக்கும் கொண்டு போறோம். இப்படி கொண்டு போக ஒரு கட்டத்தில் அதுவே கனமா மாறுது. இறுதிக்கட்ட பொருள் அதுதான் நடந்துச்சு. அதுவே ஒரு கனமா மாறிச்சு. கணக்கா டிராக்டர் லோட்ஸ் எடுக்க இயலாது. ஒரு டிராக்டர் லோட் தான் கொண்டு போகலாம். அதுல சாப்பாட்டை தான் கொண்டு போகலாம். 2 வரைக்க அந்த கதவுகளை கைவிட தொடங்கினோம். விட்டுக்கொண்டு போய் கடைசியில வன்னி கிழக்கில் தரப்பால் கூடாரங்கள் மட்டும்தான் இருந்தன. அதுக்கு கதவும் இல்லை, சென்னலும் இல்லை. கதவற்ற சென்னலற்ற வீடுகளுக்கு வந்தோம். அதுக்கு அடுத்த கட்டம் பதுங்கு குழியே வீடானது. அங்க சென்னல் வைக்கிறார். அப்ப சென்னலை பெயருக்கு பதில் தொடங்கிய இடப்பெயர்வு சென்னலும் கதவுமற்ற பதுங்கு குழிக்குள் வந்து முடிந்தது. இங்கே மரணத்தின் வாசல் மட்டும்தான் திறந்திருந்தது, அல்லது சரணடைவின் வாசல் மட்டும்தான் திறந்திருந்தது. இப்படித்தான் போனது எங்களுடைய இடப்பெயர்வும், இப்படித்தான் போனது எங்களோட கதவுகள் சென்னல்களின் கதையும். எனவே இந்த கதவுகளும் சென்னல்களும் தாமாக இடம்பெயரவில்லை, அவை பெயர்க்கப்பட்டன. எங்களை பொறுத்தவரையில் அந்த சென்னல் சிறு வயதில் நாங்கள் உலகத்தை, வானத்தை, மரங்களை பார்த்த அந்த வழி, அந்த தலைவாசல் வைக்கிறது என்றது ஒரு சடங்கு என்ன தமிழ் மக்களுக்கு.
தலைவாசல் நிலை வைக்கிறது ஒரு சடங்கு, முக்கிய சடங்கு வீடு கட்டேங்க. அந்த வாசலுக்களால் எத்தனை நினைவுகள் வந்து போயிருக்கும். எங்கள் கனவுகளை குழைத்து கட்டினோம். அந்த குசுனியில அம்மாண்ட நினைவெல்லாம் ஒட்டி கொண்டிருக்கு, அம்மாண்ட துக்கமும் ஒட்டி கொண்டிருக்கு, அம்மாண்ட கனவுகளும் ஒட்டி கொண்டிருக்கு. அந்த குசுனி கரப்புல வீடு கண்டது பெரும் கட்டடம் அல்ல, அது நினைவுகளை குழைத்து கட்டப்படுவது. அது இன்றைக்கு அப்படியே சீமெந்து கோரையாக, சீமெந்து கோலாக காட்சி அளிக்குது. அதன் அழகிய ஆபரணங்கள் அனைத்தும் கலட்டப்பட்டு விட்டன. எனவே தமிழ் மக்களை பொறுத்தவரை இது முஸ்லிம்களுக்கும் பொருந்தும், யாழ்ப்பாணத்திலிருந்து அகற்றப்பட்ட முஸ்லிம்களுக்கும் பொருந்தும், எல்லையோரங்களில் சிங்கள மக்களுக்கு பொருந்தும். ஆனால் அரசியல் அர்த்தத்தில் நாங்கள் அதை கிடைக்கலாம். நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி கழிப்போமாக இருந்தால் முஸ்லிம்களுக்கு பொருந்தும், யாழ்ப்பாணத்தில் இருந்து அகற்றப்பட்ட முஸ்லிம்களுக்கு பொருந்தும். அவருக்கும் அந்த வீடு அப்படிப்பட்ட ஒரு நினைவை தான் தரும் என்று பார்க்க, ஜன்னல்களும் கதவுகளும் எனப்படுகிறவை எங்களுக்கு வெறும் மரங்கள் அல்ல. ஜன்னல் நிலைகளும் கதவு நிலைகளும் எனப்படுகிறவை எங்களுக்கு வெறும் மரங்கள் அல்ல. அதற்கு அப்பால் அவை எங்களுடைய அரும்பொருட்கள், எமது ஒரு காலகட்ட வரலாற்றை பிரதிபலிப்பவை. இந்த அரும்பொருட்களை அவர்கள் கவர்ந்து சென்றார்கள். நாங்கள் வேரை விட்டு பிளாஸ்டிக்கை வாங்கினோம். என்னுடைய வெள்ளைக்கார நண்பர் ஒருவர் சொன்னார், காலி வீதியில ஒரு பகுதியில ரோட்டு நீட்டுக்கும் இந்த ஆன்டிக்ஸ், இந்த பழைய கதவுகள் பழைய நிலைகள் அப்படியே வரிசையா வச்சிருப்பாங்க. போய் டாலர்ஸ் கணக்குல வாங்குவாங்க. இதுல ஒரு இடம் வருது, பேராசிரியர் சரஜீவ சொல்றார், படமெடுக்க போன இடத்துல படம் எடுக்க விடையல் என்று முன்னுரையில வருது. படமெடுக்க போன இடத்துல படமெடுக்க விடையல் என்று. ஏனென்றால் அங்க திருட்டு இருக்கு. என்னபடியாத்தான் கேமரா கலைஞரை அவர்கள் உள்ளே விட அனுமதிக்கவில்லை. அப்ப திருடப்பட்டு கொண்டு போன, இங்கிருந்து கப்பல்களில் கொண்டு போனார்கள், இடையில் கண்டி வீதியாக கொண்டு போனார்கள். 2009க்கு பின்னுக்கு அப்படியே டிப்பரில் அள்ளி கொண்டு போனார்கள். டிப்பரில் அள்ளி கொண்டு போனார்கள். இவ்வாறு கொண்டு போகப்பட்ட, இங்கிருந்து நாங்கள் ரூபாய்க்கு பிளாஸ்டிக்கு வித்த, அதுவும் எங்களுடைய இயலாமைதான். இன்றைக்கும் கிணறு இருக்க நாங்கள் தண்ணீர் பொதுலுக்கு போறோம் இல்லையா, அப்படித்தான் நாங்கள் வித்தோம். அந்த வேரை வித்து நாங்கள் பிளாஸ்டிக்கை வாங்கினோம், ஒரு பகுதி வித்தோம். எல்லாத்தையும் கொண்டு அவன் டாலர் பெறுமதிக்கு வித்தான். வித்ததில்லை. அது இன்றைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வத்தலையில தொடங்கி காலி வீதி நடுக பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லையும் இந்த பெரிய பெரிய அந்த பொது மண்டபங்களிலும் மிக அழகாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியம், அதுக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி, அதுக்கொண்டு ஒரு அதுக்கெண்டே கட்டிடத்தை கட்டி, அந்த நவீன கட்டிடத்தின் நவீன மினுமினுக்குள்ள அந்த பழம்பொருள், அந்த ஆன்டிக்ஸ் அப்படியே இருக்கும். அதுக்கு ஒரு அழகு இருக்கு, அந்த முரணுக்கு ஒரு அழகு இருக்கு. மிக அழகாக அது வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு இடம், அது எங்க வைக்கோணும் என்ற அந்த தெரிவிலேயே அழகுணர்ச்சி இருக்கு. அதை எப்படி வைக்கோணும் என்றதிலே அந்த அதுல நாங்கள் சிங்கள மக்களை பாராட்டணும். ஆனால் அது அந்த இடத்தில் இருப்பதை விடவும், அது எந்த வீட்டில் இருந்ததோ அங்கே இருந்திருந்தால் இன்னும் அழகாய் இருந்திருக்கும். அந்த வீட்டில் இருந்த மக்கள் இப்பொழுதும் அந்த வீட்டில் இருப்பார்களாக இருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும். அந்த வீட்டில் இருந்த மக்களின் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இப்பொழுது அந்த வீட்டில் இருப்பார்களாக இருந்தால் அதை விட அழகாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் அழகாக பிளேஸ் பண்ணி இருக்கிறார்கள் என்பது உண்மை. இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஜன்னல்களும் கதவுகளும் எனப்படுகிறவை எங்களுக்கு வெறும் மரத்தளபாடங்கள் அல்ல. அவை ஒரு காலகட்ட வாழ்வின் அடையாளங்கள். அவை அரும்பொருட்கள். அவை அரும்பொருட்கள். இன்றைக்கு டாலர் பெறுமதிக்கு விற்கப்படுகின்ற அரும்பொருட்கள். எனவே இந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த அரும்பொருட்களை பற்றிய இந்த தொகுப்பு என்பது, முதலாவதாக இந்த அரும்பொருட்கள் பற்றிய ஒளிப்படங்களின் தொகுப்பு இது. அது முதலாவது ஆவணம். இரண்டாவதாக அந்த அரும்பொருட்கள் தொடர்பான கவிதா எதிர்வினைகளின் தொகுப்பு இது, பதில் வினைகளின் தொகுப்பு இது, அது தொடர்பாக எழுதப்பட்ட கவிதைகளின் தொகுப்பு இது. இன்றைய அந்த கவிதைக்கையும் அரசியல் இருக்கு, அந்த ஒளிப்படங்களுக்கையும் அரசியல் இருக்கு. என்றதால்தான் சொல்றேன், நான் இதில் இருக்கக்கூடிய அரசியலை நான் கதைக்க போறேன்.
அப்ப இந்த தொகுப்பு ஒளிப்படங்கள் கவிதைகள் என்ற இரண்டினுடைய தொகுப்பு. அந்த அடிப்படையில பார்த்தால் இது முதலாவதாக நாங்க முதல் இந்த தொகுப்பின் நல்லதுகளை பார்ப்போம். இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் இந்த தொகுப்பின் முக்கியத்துவத்தையும் பார்ப்போம். முதலாவது, இது ஒரு அற்புதமான கற்பனை, அருமையான கற்பனை. இப்படி பெயர்க்கப்பட்ட அவர்கள் இடம்பெயர்ந்து என்று போட்டிருக்கிறோம். பெயர்க்கப்பட்ட கதவுகளையும் ஜன்னல்களையும் கதவு ஜன்னல் நிலைகளையும் வச்சு கொண்டு என்கிற மனத்தளவாடங்களை வச்சு கொண்டு இப்படி ஒரு நூலை யோசித்தார்களே, அது ஒரு அற்புதமான கற்பனை. இதை பற்றி கதை கேட்க செனா சொல்லிச்சு சனாதனன், உண்மையிலா இது நாங்கள் செய்திருக்கலாம், ஒரு நல்ல வேலை, சூப்பர் வேலை என்று சொல்லி இது ஒரு அற்புதம். முதலாவதாக அந்த கற்பனைக்கு நாங்கள் அதுக்குரிய அந்த பாராட்டை சொல்லணும். இது ஒரு அருமையான கற்பனை, இது ஒரு நல்ல ஐடியா, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த ஐடியா இந்த நூலுக்கான எந்த அளவுக்கு தாக்கமா வெளிவந்து இருக்கு என்றது கேள்வி. அது பிறகு பார்ப்போம். அப்படி பார்த்தா முதலாவது ஒரு நல்ல ஐடியா. இரண்டாவதாக 3 இனங்களையும் இது பிரதிபலிக்குது. 3 இனங்களையும் இது பிரதிபலிக்குது. அந்த அடிப்படையிலும் இது ஒரு முக்கியத்துவம் உடையது. இதுக்கு முக்கியத்துவம் இருக்கு. 3 மொழிகளிலும் வந்திருக்கு. 3 மொழிகளிலும் வந்திருக்கு. அங்கேயும் முக்கியத்துவம் இருக்கு. இதே முக்கியத்துவம் உடைய ஒரு நூல் 2018ஆம் ஆண்டு வெளிவர இருந்தது. அதுக்கு பேர் A to Z of Conflict. ரேட்டிங் லீவ் என்று அழைக்கப்படுகின்ற உலக புகழ் பெற்ற ஒரு வெளியீட்டு நிறுவனம் ஷாமினி பெரேராவினுடையது. அதில் நாங்கள் 8 பேர் இணைந்து ஒரு நூலை தயாரித்தோம். பல கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு ஆவண தொகுப்பு. அதுவும் கூட இந்த நூலை போலவே மிகவும் அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு. என்ன தெரியுமா, எங்கள்கிட்ட இருக்குதானே இந்த அகரவரிசை நூல், ஆனாவண நூல். இந்த நூலை நாங்கள் மாற்றி செய்தோம். எங்கட ஆனா ஆவணா நூல்ல ஆனா என்றா என்ன, அம்மா, ஆவனா ஆடு. நாங்கள் இப்ப ஆனா என்றால் அகதி, ஆனா என்றால் பதுங்குகுடி, மூணா என்றால் முள்ளிவாய்க்கால், இப்படி நாங்கள் ராணா என்றால் ரஜினி ராணகம, இப்படி இந்த யுத்தத்தோடு தொடர்புடைய சொற்களால் அந்த அகரவரிசை நூலை நாங்கள் உருவாக்கினோம். அதுல முக்கியமானது, அந்த நூல் 3 மொழிகளிலும் உருவாக்கப்பட்டது. இந்த நூலில் இருக்கும் அடிப்படை பலவீனம் அந்த நூலில் கடக்கப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னால், ஒன்றுக்கு 3 மொழியிலும் அர்த்தம் இருக்கும். அந்த தமிழ் அர்த்தத்தை தேடி சிங்கள அர்த்தத்தை தேடிய கிட்டத்தட்ட 3 வருஷம் என கேட்டது. அதுல கோடி செலவழிச்சது, பலர் சம்பந்தப்பட்டது. இங்கிருந்து கனடாவில் சேரன் வரை பலர் சம்பந்தப்பட்டது. கீதா சுகுமாரன் இப்படி பலர் சம்பந்தப்பட்டது. உலகத்தில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட துறைசார் ஆக்கள் எல்லாரையும் கொண்டு வந்து அந்த மொழி தொடர்பில் எந்த சிக்கலும் வராமல் அதை பாதுகாத்தார்கள். கடைசியா 2018ஆம் ஆண்டு A to Z of Conflict வெளியிடப்பட இருந்த பொழுது ரணில் மைத்ரி நல்லாட்சி அரசாங்கம் கவர்ந்தது. 2018ஆம் ஆண்டு சுங்கத்தில் அந்த புத்தகத்தை எடுத்து வச்சுக்கொண்டு, இந்த புத்தகம் எடுத்து வச்சுக்கொண்டு இது நாட்டுக்கு விரோதமானது என்று சொல்லி நிறுத்திவிட்டார்கள். பலகோடி ப்ராஜெக்ட் நேரிட்டு. ஆனாலும் அமேசானில் அமெரிக்காவில் வெளியிடப்பட்டது. அமேசானில் இப்பவும் நான் 2-3 வருஷங்களுக்கு முன்னுக்கு பத்மநாபையர் அந்த விலை சொல்லிக்க 200 யூரோக்கள். இப்ப எவ்வளவோ தெரியாது, பெரிய விலை அமேசான்ல கிடைக்கும். A to Z of Conflict. ஆனால் அது முழுக்க முழுக்க ஒரு சமரசமற்ற யுத்த சாட்சியம். சமரசமற்ற யுத்த சாட்சியம். மொழி தொடர்பில் அது எது ஆங்கிலத்தில் இருக்கோ அதான் சிங்களத்தில் இருக்கும், எது சிங்களத்தில் இருக்கோ அதான் தமிழிலேயும் இருக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். இதில் அது இல்லை. அந்த நூலை 2018ஆம் ஆண்டு தடுத்தார். தடுத்த பிறகு இப்ப திரும்பி ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க வந்த பின் அவருடைய மனைவியார் இந்த செயற்பாட்டு அமைப்புகளுக்கு தொடர்புடையவர் என்ற அடிப்படையில் அவருக்கூடாக அணுகப்பட்டு கடைசியில் 2 மாதங்களுக்கு முன்னுக்கு இந்த புத்தகம் திரும்பி இல்ல வெளியிடலாம் என்று வெளியிட வந்துட்டு, ஆனா இன்னும் வெளியிட்டு விட நடக்கல. வெளியிட்டு விட என்ன நடக்கல, வெளியிடப்படலாம். ஆனால் எத்தனை ஆண்டுகள் அந்த நூல் காத்திருக்கு. A to Z of Conflict. இது போல பல மடங்கு மொத்தம். அப்ப இதே மாதிரி தான் அந்த கற்பனை. சரி, இனி இதுக்கு வருவோம். இதுலயும் அந்த 3 மொழி என்ற அம்சம் இருக்கு. 3 இனங்களும் அதிலையும் 8 ஓவியர்களிலும் 3 இனத்தவர்கள் இருந்தோம். 3 மொழி இருந்தது. இங்கேயும் 3 இனத்தவர்கள் 3 மொழி இருக்கு என்றபடியால் இதுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. சரி, இது அடுத்த முக்கியத்துவம்
இது ஆயுத மோதல்களுக்கு பின்னரான நல்லிணக்கத்தை குறித்து உரையாடுகிறது. நல்லிணக்கம் வேண்டும் தான். யாருக்கு இடையில நல்லிணக்கம் வேண்டும்? யாருக்கு இடையில நல்லிணக்கத்தை பற்றி கதைக்கிறோம்? சகஜீவிகளுக்கு இடையே. எங்களுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில நாங்கள் நல்லிணக்கம் பற்றி கதைக்க தேவையில்லை தானே, அது வேறு. பக்கத்தில் இருக்கிறார்களுக்கு இடையில நல்லிணக்கம், சகஜீவிகளுக்கு இடையில் தான் நல்லிணக்கம் என்ற அடிப்படையில் பார்த்தால் சகஜீவிகளுக்கு இடையில் எப்படி நல்லிணக்கத்தை உருவாக்குவது? அந்த கேள்வியே பிறவாகும். சகஜீவிகளுக்கு இடையிலான ஒரு நல்லிணக்கம் என்ற அடிப்படையில் இந்த நூல் யோசிக்கப்பட்டிருக்கு. அதுவும் இந்த நூலுக்குரிய முக்கியத்துவம். சரி, இந்த முக்கியத்துவங்கள் அனைத்தும் அதுக்கேயான அரசியல் பரிமாணத்தோடும் அழகியல் பரிமாணத்தோடும் வெளியில வந்திருக்கா என்று பாப்பமாக இருந்தால், முதலாவது பிரச்சனை, இந்த நூலின் சைஸே ஒரு பிரச்சனையா இருக்கு. சில நேரம் அது அவர்களுடைய அழகியல் தெரிவாக இருக்கலாம். ஆனால் இந்த நூலின் என்றால் ஒளிப்படங்களை கொண்டு வரணும் என்றதுக்காக, அதுல கவிதைகளை பொறுத்தணும் என்றதுக்காக அவைகள் இந்த நூலின் சைஸ் எப்படி வளமையான பள்ளிக்கூட மேகசின்ஸ் இருக்குதானே, அந்த கணக்குல A to Z of conflict மட்டும்தான் இருக்கு. ஆனால் அதுல மொத்தம் வேறு. அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. சைஸ் ஒரு இடைஞ்சலா தான் இருக்கு. அடுத்த பிரச்சனை பலவண்ணம். யூதர்கள் தங்களுடைய இனப்படுகொலை ஆவணங்கள் பெரும்பாலானவற்றை திரைப்படமாக இருக்கட்டும், புத்தகங்களாக இருக்கட்டும், பிளாக் அண்ட் ஒயிட்லாம் செய்வாங்க. இது எங்கட பிளாக் அண்ட் ஒயிட் மெமரி. இது ஈஸ்ட்மன் கலர் அல்ல. நான் மினக்கட்டு கட்டின ஒரு வீட்டை, நான் ஆசைப்பட்டு கட்டின ஒரு வீட்டை எங்கேயோ எல்லாம் தேடி ஒரு ஆசாரியை கொண்டு வந்து கொத்து வேலை செய்த கதவை திருப்பி கலட்டி எடுக்கிற அதை பூட்டைக்கு எவ்வளவு பொன் மாதிரி பூட்டுவாங்க தெரியுமா? 2 பேர் தூக்கி பிடிச்சோன்னு இருக்க, ஒருத்தன் அதுக்கு அளவு பார்த்து கூட்டுவாங்க இல்லையா? அவ்வளோத்தையும் அந்த காட்டுவோம், பிச்சு கொண்டு வா, பிச்சு தான் எடுத்துறாங்க. பெருமளவு பிச்சு எடுத்துறாங்க. கதை ஒரு கட்டத்தில் கடைசி தராங்க எடுப்போம். இப்படி எடுக்கிறது என்றது அது ஈஸ்ட்மன் கலர் மெமரி அல்ல, அது பிளாக் அண்ட் ஒயிட் மெமரி தான். அப்படி பார்க்க இந்த நிறத்தெரிவில் அவர்கள் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். ஒன்றில் கிரே அந்த பழமையை காட்டும், அப்படியே நிறத்தை யோசிச்சிருக்காங்க பிளாக் அண்ட் ஒயிட். ஆனால் அது ஈஸ்ட்மன் கலர்ல செய்ய போய் அந்த கலர் எல்லாம் அப்படியே அப்பிக்கொண்டிருக்கு. நீங்க புத்தகத்தை பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கலர் எல்லாம் அப்படியே அப்பிக்கொண்டது. அதுல ஒரு கேள்வி வருது, இது அவர்களுடைய அழகியல் உணர்ச்சியின் பாற்பட்ட தெரிவா அல்லது அரசியல் தெரிவா? என்றால் நல்லிணக்கம் தொடர்பான எங்களிடம் சரியான அரசியல் விளக்கம் இருந்திருந்தால் ஒரு மக்களின் துயரத்தை பேசும் பொழுது அதுக்குரிய நிறத்தை நாங்கள் தீர்மானிப்போம். தீர்மானிக்கல. அப்ப இந்த நிறம் ஒரு பிரச்சனை. அடுத்த தாலி ஒரு பிரச்சனை. ஆர்ட் பேப்பருக்கு கிட்ட வருது. இதுகள் ரஃப்பான ஒரு ஒரு மெல்லிய கரடுமுரடுத்தனம் வாய்ந்த ஒற்றைகளில் அடிக்கப்பட்டால் அந்த குரூரம் இன்னும் வெளியில வரும். இது முழுக்க மழுமல் என்று இருக்கு. இதுக்கு மேல நிறங்களை ஈஸ்ட்மன் கலர்ல அப்பேக்க அது இன்னும் ஒரு அது வந்து இந்த துயரத்தை அது மனோரதியப்படுத்துவதாக தெரிகிறது. இல்ல அதுல வந்து இந்த புத்தகத்தில் சைஸ், இந்த புத்தகத்தில் என்ன நிறம் பயன்படுத்த போறோம், என்ன தாழ பயன்படுத்த போறோம் என்றதிலே எல்லாம் தெரிந்திருக்கணும். அந்த தெரிவு எங்கிருந்து வருது என்றால் நல்லிணக்கம் என்று நாங்கள் எண்ணத்தை விளங்கிக் கொள்கிறோம் என்பதிலிருந்து வருது. இந்த தமிழ் மக்களின் இந்த துயரத்தை, தமிழ் மக்களின் வாழ்க்கையை இந்த கதவுகளுக்குள்ளாலையும் ஜன்னல் நிலைகளுக்குள்ளாலையும் நாங்கள் பார்க்க எங்களுக்கு என்ன வருகிறது என்றதில் தங்கியிருக்கு. இல்லை என்றால் அது ஒன்றில் அழகியல் உணர்ச்சியில் பாற்பட்ட பிரச்சனை அல்லது அரசியல் தெரிவாகவும் இருக்கலாம். நான் அதை கேள்வி அவர் அப்படி இருக்கும் சொல்ல வரையில் நான் அதை கொச்சப்படுத்தியது. அதில் ஏதும் அரசியல் தெரிவு இருக்கலாம். அடுத்தது மிக முக்கியமானது மொழி. டிரான்ஸ்லேஷனிலேயே அரசியல் இருக்கு. பாருங்க, ஜப்னா டோஸ் அண்ட் விண்டோஸ் ஆங்கிலம், தமிழ் இடம்பெயர்ந்த நுழைவிடங்கள். அவ இடம் பெயரே இல்லை, நீங்க பேத்து கொண்டு போனீங்க. நாங்கள் அவசரத்துல பேத்து கொண்டு வந்து நீங்க போய் செலவெடுத்துன்னு போனீங்க. கொண்டு போய் ரூபாய்க்கு வாங்கி டாலருக்கு வித்துனீங்க. இன்றைக்கு பிகாசு ஸ்வீட் போன்ற ஹோட்டல்ஸுக்கு போனீங்களாக இருந்தால், ஆனா வடிவா பிளேஸ் பண்ணீங்க, அது ஒரு விஷயம். இது ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு கேட்பான், இதாட்ட வண்டி ஜில்லு, இதாட்ட கதை வழியில ரெண்டு கேட்டால் சிலையும் சொல்லுங்க தெரியும். தெரியுமா? இது ஒரு போரின் போது நீங்கள் கைப்பற்றிய நிலத்தில் இருந்து நீங்கள் திருடி கொண்டு வந்தது தெரியுமா? தெரியாது. அவன் நினைப்பான் இது சிங்கள பௌத்த பண்பாட்டின் அரும்பொருள். ஏன்னா இப்ப அரும்பொருட்களை இப்படி பிளேஸ் பண்றது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு. இப்ப நீங்கள் இந்தியாவுக்கு இந்திய விமான நிலையங்களுக்கு பெரும்பாலும் தமிழ்நாடு மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கு நீங்கள்
ஒரு வெளிப்பயணியாக, அதாவது விமான நிலையத்துக்கு உள்ளுக்கு வராமல் விமானத்தில் இறங்கி போவீங்களானே அந்த வழியில போங்க. அது நெடுக ஒரு அரும்பொருட்களால் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வாசலாக அது இருக்கும். கதவு நிலைகள் உட்பட அவன் முழுக்க அப்படியே வச்சிருக்கான். 2019 முழுக்க அந்த ஏற்பாடு வந்துட்டு அதுல கொஞ்சம் கிரௌடடா இருக்குன்றது அபிப்பிராயம் என்கிட்ட இருக்கு அழகு ரீதியா. ஆனா அந்த அம்சம் கூட இந்த சிங்கள மக்கள் அதை கொண்டு தங்களோட ஹோட்டல்ஸ்ல இந்த அரும்பொருட்களை வைக்க அருமையான அந்த ஸ்பேஸ் இருக்கு, அதுக்குரிய பிரீதிங் ஸ்பேஸ், மூச்சு விடும் அந்த வெளி, அதெல்லாம் பார்த்து வட்டிவா வச்சிருக்காங்க. எங்கிட்ட இது கொண்டு போனது அப்படி பார்க்க இன்னைக்கு அது ஒரு போக்கு. எல்லா விமான நிலையங்களும் எல்லா வெளியார் ஒரு நாட்டுக்குள்ள வரைக்கும் அவர்களுக்கு இதுதான் என்ற அரும்பொருள், இதுதான் என்ற மரபுரிமை சொத்து, என்ற ஹெரிட்டேஜ் என்று காட்ட விரும்பல. அந்த ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டியை எங்க எப்படி பிளேஸ் பண்றதுல இன்றைக்கு ஏர்போர்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயுமே அது ஒரு போக்கா வந்துட்டு. அது ஒரு போக்கு. எங்க கிட்ட உள்ள உதாரணம் மீனம்பாக்கம் விமான நிலையம். அப்படி பார்க்க இந்த மரபுரிமை சொத்து என்று வரைக்க இந்த மரபுரிமை சொத்து எங்களிடமிருந்து கவர்ந்து செல்லப்பட்டிருக்குது. ஒன்றில் நாங்கள் வித்திருக்கோம் அந்த பெருமதி தெரியாமல், அல்லது கவர்ந்து செல்லப்பட்டிருக்கு கப்பல் மூலமும் வாகனங்கள் மூலமும். எனவே இந்த இடம்பெயர்ந்த நுழைவிடங்கள் என்ற தலைப்பு எங்க இருந்து வந்தது, எந்த டிக்ஷனரியில இருந்து வந்தது எனக்கு தெரியல. அப்படின்னா இந்த டிரான்ஸ்லேஷன்ல ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்காதானா நான் அது முடிவா சொல்ல வேண்டியது இருக்கா என்ற உள்ளுக்குள்ளேயும் எனக்கு அந்த அறிட்டல் வருது. என்றால் நாங்கள் ஒரு விஷயத்துல கவனமா இருக்கிற நாங்கள் 2009க்கு பின்னரான காலத்தை போஸ்ட் கன்ஃபிளிக்ட் போஸ்ட் வார் இந்த ரெண்டு நான் பாவிக்கிறேன். இது போஸ்ட் வார் இல்ல, முதலாவது போஸ்ட் கன்ஃபிளிக்ட் இல்ல. அரசாங்கம் அப்படிதான் சொல்லும். அரசாங்கத்தில் எல்லா ஆவணங்களும் போஸ்ட் பிணத்துக்கு எங்கப்பா பிணக்கு இருக்கே, நீ இடப்பிரச்சனை தீர்த்துட்டியா இல்லையே, நீ இடப்பிரச்சனை தீர்க்க எப்படியே போஸ்ட் கன்ஃபிளிக்ட். இந்த இன்றைக்கும் 13 வேளாண் பிக்குகள் 6000 பேர் நிக்கிறமே ரோட்ல, போஸ்ட் கன்ஃபிளிக்ட் இல்ல, போஸ்ட் கன்ஃபிளிக்ட் இல்ல, போஸ்ட் வாரும் இல்ல. ஏனென்றால் போஸ்ட் வார் என்றால் இலங்கை தீவின் படைப்பகுதியில் படை கட்டமைப்பில் 3 பகுதி எங்கட ஊர்ல இருக்கு. ஏன் இருக்கு சண்டைதான் இந்திய பிரேன் இருக்கு. நீதான் சொல்ற தோக்கடிச்சுட்டு பிரேன் வச்சு கொடுக்க நீ யுத்தம் செய்கிறாய். தமிழர்கள் யுத்தம் செய்யவில்லை. தமிழர்கள் பாவம். இப்ப ஒரு கல்லெடுத்து தெரியவும் பாக்கி இல்லை. ஆக மிஞ்சி போனா தங்கட பிரீதிகளுக்கு எதிராக இந்த காணாமல் போன சங்க பெண்கள் சிறு பரிவார்கள் சாணி எறிவார்கள். இதுக்கு மிஞ்சால அரசாங்கத்துக்கு எதிராக அப்படியெல்லாம் எறிகிற நிலைமையில கிடையாது. தமிழ் மக்கள் யுத்தம் செய்யவில்லை. நீங்கள் யுத்தம் செய்கிறீர்கள், நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்கிறீர்கள். இவ்வளவுக்கு பிறகு நீங்கள் மயிலத்தனையில அந்த மாடுகள் மேய்க்கும் நிலத்தை பிடிச்சு வச்சிருக்கீங்க. நீதிமன்றம் அறிவித்த பிறகும் அந்த மாடுகளை இடவில் வந்து வெட்டுறீங்கள். மயிலத்தனையில மாடு இல்லை என்றா மட்டக்களப்பு விவசாயி என்ன செய்வான்? மேற்காசியாவுக்கு போவான். மட்டுமில்ல மலையகத்துக்கு உரம் பெறாது. அந்த மாடுகள் இல்லை என்றால் அந்த மேய்ச்சல் தரையை பிடிச்சு வச்சுக்கீங்களாப்பா. இதை போய் மாட்டை வெட்டி கொள்றீங்கள். ஆதிசிவன் கோயிலா அல்லது குருந்தூரில் இருப்பது பௌத்த விகாரையா என்ற கேள்வி எழுப்பிட்டீங்க. நீங்க ஒரு ஆக்கிரமிப்பு நிறுத்த இல்ல, ஆக்கிரமிப்பு நடக்குது. யுத்தம் ஒரு பக்கத்தால நடந்து கொண்டிருக்கு, திணைக்களங்கள் செய்யுது. யுத்தம் முடியல. ஒரு பக்கம் எதிர்க்கல, அதான் பிரச்சனை. தமிழ் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இல்லை, ஆனால் யுத்தம் அங்கால இருக்கு. அது வெவ்வேறு வடிவங்களில் இருக்கு. எங்கள் மீது ஆக்கிரமிப்பு இருக்கு, நில ஆக்கிரமிப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒன்று மாறையில 3 பகுதி படை அப்படியே நிக்கு போயில. இந்த IMF கேட்ட நிபந்தனைகள் நிறைவேற்றப்படுகின்றன. படை குறைப்பு செய்யப்பட்டிருக்கா? அதை பற்றி ஒரு கதை இல்லை. அதில் கை வைக்கலாம், கைவிட்டால் அணை இருக்கலாம். படக்குறைப்பை பற்றி கதை இல்லை. ஆனால் வரி கூட்டு, மானியத்தை வெட்டு, விலையை உயர்த்து எல்லாம் நடக்கும். IMF கட்டாயம் இந்த நிபந்தனை வச்சிருப்பான். என்றால் இலங்கை தீவின் அந்த படை கட்டமைப்பு இலங்கை தீவின் பொருளாதாரத்தால் தாங்க முடியாது என்பதனை நாங்கள் சொல்லல. நிசாந்த் டி மெல் வெரிட்டே இன்ஸ்டிடியூட்டின் டைரக்டர் ஏகப்பட்ட காணொளிகளில் சொல்லிவிட்டார். அது புள்ளி விவரத்தோட இருக்கு. நாங்க சொல்லல, நிசாந்த் டி மெல் சொல்றார். உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவர். அது வெரிட்டே இன்ஸ்டிடியூட் ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூட் சொல்லுது. இன்றைக்கு தமிழ் மக்கள் போர் செய்யவில்லை. இப்பொழுது போரை அவர்கள் செய்கிறார்கள்.
ஒருதலைபட்சமாக ஆக்கிரமிப்பு நடக்குது, நிலப்பரிப்பு நடக்குது. அந்த யுத்தத்தின் ஒரு பகுதி தான் இந்த ஹெரிடேஜ் வார். அந்த யுத்தத்தின் ஒரு பகுதியாகத்தான் இந்த அரும்பொருட்கள் வடக்கு கிழக்கிலிருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்டன. அந்த யுத்தத்தின் ஒரு பகுதி தான் இந்த ஹெரிடேஜ் ப்ராப்பர்ட்டி தமிழ் மக்களிடமிருந்து அகற்றப்பட்டது. அதை இந்த நூல் கொண்டு வருகிறதா? ஆனால் அது தொடர்பான கேள்விகளை இந்த நூல் எழுப்புகிறது. இந்த நூலை பார்க்க அந்த கேள்வி வருதுதான். அப்படி பார்க்க அது ஒரு பொறியை தட்டி இருக்கின்றது உண்மை. ஆனால் இந்த இடம்பெயர்ந்த நுழைவிடங்கள் என்ற மொழிபெயர்ப்பு நேரிடுது. அது மட்டும் இல்ல பிரச்சனை, உள்ளுக்குள்ளேயே நேரிடு கணக்கா இருக்கு. முக்கியமான பிரச்சனை, நாங்கள் A to Z of Conflict புக்ல கவனிச்சது, ஆங்கிலத்தில் உள்ளது சிங்களத்திலும் தமிழிலும் இருக்கும். அதுதான் உண்மையான நல்லிணக்கம். இங்க சிங்களத்திலே எழுதியிருக்கிறது தெரியாது. செல்வமனோகரன் தமிழ் கவிதை கேட்டார், தமிழிலே எழுதியிருக்கிறது சிங்களாக்களுக்கு தெரியாது. அதுவும் பரவாயில்லை. ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு கவிதைக்கு மொழிபெயர்ப்பு இருக்கு, மோசமான மொழிபெயர்ப்பு. அந்த கவிதை வடிவா ஒடுக்குமுறையை கொண்டிருது. அந்த கவிதை சம்பத் பண்டாரவுடையது. அந்த கவிதை ஆங்கிலத்திலேயும் இருக்கு, சிங்களத்திலேயும் இருக்கு. The painful afterward என்று போட்டு அது சொல்ல வாரது ஹியூமன் ஆபரேஷன் என்ற ஒரு டேர்ம் ஆகுது. என கடைசி கட்ட போருக்கு அவருடைய பேர் மனிதாபிமான மீட்பு நடவடிக்கை. அவன் அதைத்தான் சொல்றான். ஆனா தமிழ் கவிதை அதை சொல்லவே இல்லை, வேற எங்கேயோ நிற்குது. அப்ப இந்த மொழிபெயர்ப்பு தவறுதான் நடந்ததா இல்ல அரசியலா? ஏன் அப்படி கேட்கறது தெரியுமா? நல்லிணக்கத்தை பற்றி அப்படித்தான் கேட்க வேண்டி இருக்கு. நாட்டுல நல்லிணக்கம் என்பது, உண்மையா நல்லிணக்கம் என்பது ஒரு அரசியல் நிகழ்ச்சி திட்டம். நிலைமாறுகால நீதி என்பது ஒரு அரசியல் நிகழ்ச்சி திட்டம். ஆனால் அது எங்களிடம் ஒரு ஐஎன்ஜிஓக்களின் என்ஜிஓக்களின் ப்ரொஜெக்டிவிசத்துக்கு போயிட்டு அது ப்ரொஜெக்ட் ஆயிட்டு. அப்ப ப்ரொஜெக்டாக மாற்றப்படும் பொழுது அது அந்த ப்ரொஜெக்டுக்குரிய குணங்களை கொள்ளும். அரசியல் அதை அரசியல் நீக்கம் செய்யும். விக்டிம்ஸை பெனிஃபிஷரிஸா மாற்றும். என்னுடைய அனுபவம் தான். நிலைமாறு கால நீதியை போலவே நல்லிணக்கம் என்பது இப்பொழுது ஒரு சூதான வார்த்தை, அது ஒரு சூழ்ச்சியான வார்த்தை. இன்னைக்கு இருக்கிற எங்களோட பொலிட்டிக்கல் டிக்ஷனரியில அதுக்கு வேறொரு டைமென்ஷன் இருக்கு. அந்த டைமென்ஷனுக்குள்ள பார்க்க இந்த புக்குக்கும் அந்த டைமென்ஷன் வந்துடக்கூடாது என்றால் இந்த கவலை. ஏனென்றால் தமிழில் என்ன எழுதியிருக்கின்ற சிங்களவருக்கு தெரியாது, சிங்களத்தில் என்ன எழுதியிருக்கின்ற தமிழருக்கு தெரியாது, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கொஞ்சமாவது அதில் 2 மணி நேரம் நிற்கும். இதில் தமிழில் உள்ளது ஆங்கிலத்திலும், ஆங்கிலத்தில் உள்ளது தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். மொழிபெயர்க்கப்படையில அருந்தலாக சிலது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இங்கிலீஷுக்கு. அப்படி ஒன்று தமிழில மொழிபெயர்க்க போய்த்தான் இதுல பிளவுபட்டது. டிரான்ஸ்லேஷன்ல பிரச்சனை. அப்ப பிரச்சனை என்ன வருதுன்னு சொன்னால், டிரான்ஸ்லேஷன் முக்கியம். மொழி ஒரு பிரச்சனை. நல்லிணக்கத்தில் மொழி ஒரு பிரதான உபகரணம். மொழியில விளையாட இயலாது. அப்ப இதுல அந்த தவறு ஏன் நிகழ்ந்தது அப்படி பார்த்தால், இந்த புத்தகத்துக்கு இருக்கும் இந்த பலவீனங்கள், சைஸ், பலவண்ணம், தேர்ந்தெடுக்கப்பட்ட தாள், 3 மொழிகளையும் பிரதிபலிப்பதாக சொல்லிக்கொண்டு அந்த 3 மொழிகளுக்கு இடையே பாலம் என்று போனவை என்ற பலவீனங்கள் தவிர நல்லிணக்கத்துக்கு இன்றைக்கு அரசியலிலே இருக்கக்கூடிய வியாக்கியானம் என்பவற்றின் தொகுப்பாக பார்க்கும் பொழுது இந்த நூல் ஒரு நல்ல கற்பனை, அற்புதமான கரு. இது ஒரு முழுமையான அழகியல் வெளியீடாக வந்திருக்கா என்ற கேள்வி இங்கே முக்கியமானது.